வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது இல்லாம WWEக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அவரோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட ஜான் சீனா. ஜான் சீனா வந்து பேக்லாஷ்ல வந்து ராண்டி ஓர்டனுக்கு அகைன்ஸ்டா அவரோட சாம்பியன்ஷிப்ப வந்து டிஃபெண்ட் பண்ணாரு. அதாவது பேக்லாஷோட மெயின் ஈவென்ட்டா வந்து ஜான் சீனா வெர்சஸ் ராண்டி ஓர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இத வந்து WWE வந்து எப்படி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, ஒன் லாஸ்ட் டைம், அதாவது இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் இவங்கக்குள்ள மேட்ச் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் WWE மென்ஷன் பண்ணாங்க. ஆனாலும் இந்த மேட்ச் வைஸ் பார்த்தா உண்மையிலுமே சொல்கிறேன், தரமான மேட்ச்லேயும் தரமான மேட்ச். அதாவது நம்ம நினச்சோம், அதாவது என்னதான் இருந்தாலும் WWEல வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு ஃபியூட்லேயே இருக்கிறவர். எப்படி சொல்கிறேன்னா, அந்த ரெஸ்லிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்காரு. அது இல்லாமல் அந்த மேட்சஸ்ஸு, அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத அதில் வந்து ரன்னிங்லேயே இருக்கிறவர். ஆனாலும் நம்மளுடைய ஜான் சீனா வந்து கேப் விழுந்துருச்சு. அதாவது ரொம்ப கேப் விழுந்து அதுக்கப்புறம் தான், அதாவது நான் வந்து 2025 வந்து நான் வந்து ரெஸ்லிங் கரியர் விட்டு நான் ஓய்வு பெற்றுவேன் அப்படிங்கிறனால அவரோட கடைசி ரன் அதுனா இதுதான். அதனால எப்படியும் இந்த மேட்ச் வைஸ் எப்படி இருக்கும், சொதப்பலா தான் இருக்கும். அதாவது 2008, 7 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து, அதாவது நம்மளுடைய ஜான் சீனாவும் சரி, ராண்டி ஓர்டனும் சரி, அந்த டெபியூட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், இவங்களோட ஸ்டோரி லைன் தான் அதிகமாக WWEல வந்து பேசப்பட்டிருக்கு. இவங்களோட மேட்சஸ் தான் அதிகமாகவும் ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த மாதிரி மேட்சஸை வந்து நம்மளோட ராண்டி ஓர்டனும் சரி, ஜான் சீனாவும் சரி இந்த பேக்லாஷ்ல வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆனால் மேபி இதை விட பெட்டராகவே நம்மளுடைய ஜான் சீனாவும் சரி, நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் சரி இதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம அதிகமான ரிட்டர்னை வந்து எதிர்பார்த்தோம். அதாவது ராக்கோட ரிட்டர்னாக இருக்கட்டும், இல்லை கோடியோட ரிட்டர்னாக இருக்கட்டும், இல்லை ட்ரேவிஸ் ஸ்காட்டோட ரிட்டர்னாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக அதாவது இந்த மேட்ச்சில் வந்து 3 பேர்த்தோட ரிட்டர்னை வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனாலும் இந்த 3 பேர்த்தோட ரிட்டர்ன் வந்து இதில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், மேபி இந்த ரிட்டர்ன் வந்து இதில் வந்து சுத்தமாகவே இல்லை. ஏன்னா இதில் வந்து எதுக்காக நம்மளுடைய WWE வைக்கல அப்படின்னு தெரியல. ஆனாலும் நம்மளோட WWEவோட பிளான் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜான் சீனா வந்து ஒரு ஹீல்டானா மாற்றிட்டோம். ஆனாலும் இதில் வந்து யாரோட இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் தான் நம்மளுடைய ஜான் சீனாவை வந்து வின் பண்ண வைக்கணும். அதுவும் சீட் பண்ணியாவது அதாவது சீட் பண்ணியாவது ஜான் சீனா வந்து இந்த மேட்ச்சில் அவராக வின் பண்ணணுமே தவிர, யாரோட இன்வால்மெண்ட்லையுமே நம்மளுடைய ஜான் சீனாவை வந்து வின் பண்ணக்கூடா, அதாவது வின் பண்ண வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து நம்மளுடைய WWE வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனாலும் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய R-Truth வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்மளுடைய ஜான் சீனா ராண்டி ஓர்டன் அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய WWE ஆட் பண்ணியிருந்தது. இது உண்மையிலுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட்டான்னு கேட்டால், கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் தான். அதாவது நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு வந்து பன் கிக் கொடுக்க போகிறப்ப டக்குன்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்மளுடைய R-Truth வந்து தேக்கியிருப்பார். அதாவது ராண்டி நீ விட்டுரு, என்னோட ஜான் சீனா வந்து என்னோட உயிர் இவன் தான், என்னோட உலகம் இவன் தான், நீ வந்து இவனை அட்டாக் பண்ணிடாத, உன் காலை வேணா உழுவுற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய R-Truth வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன்ட்ட சொல்கிறப்ப, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட மைண்ட் செட்டிங் அது அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதை பயன்படுத்தி நம்மளுடைய ஜான் சீனா வந்து அவரோட சாம்பியனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுவும் ஜான் சீனா வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனை க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருப்பாரு. வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான் சீனா சொன்னது என்னன்னு கேட்டால், அதாவது நான் வந்து என்னோட சாம்பியனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நான் ரீடைன் பண்ணிட்டேன். அதாவது நான் தான் WWEல வந்து ரியல் சாம்பியன், நான் மட்டும்தான், வேறு இங்கே யாருமே கிடையாது. அது இல்லாமல் இந்த ஒன்ஸ் ஆஃப் இந்த டைட்டிலை வச்சுருக்கான்னு கேட்டால், இது மட்டும்தான் குட் டைட்டில், என்னோட டைட்டில் ரேஞ்ச் தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு டைட்டில் ரேஞ்செல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனாவோட அந்த ஒரு மேட்சஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுடைய ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் ஃபியூடு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் ஃபியூடு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ பேக்லாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளுடைய ஜான் சீனா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய R-Truth வந்து, அதாவது நீ என்ன இப்படிலாம் மாறிட்ட, எல்லாம் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப, நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய R-Truthக்கு வந்து அவரோட ஃபினிஷர் மூவை வந்து போட்டு போயிருப்பார். ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், பேக்லாஷ் ஒரு வேலையாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தான் நடக்க போகுது. அதாவது இன்னும் ஒரு 10 நாளில் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளோட R-Truthக்கும் நம்மளுடைய ஜான் சீனாவுக்குமான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை மேபி நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனில் WWE இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல், அதாவது ராண்டி ஓர்டன் கூட மோதுறதுக்கு எவ்வளோ ரெஸ்லர் இருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய R-Truth வந்து இதில் மோதுவாரான்னு கேட்டால், மோதுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா WWE இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது R-Truth வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஜான் சீனா கூட மோத வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் பிளானில் வந்து WWE இருக்காங்களா. அது மேபி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம போக போக வாரங்களில் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய ஜான் சீனாவுக்கான ஆப்போனன்ட்டு
இது வரைக்கும் WWE ரிவீல் பண்ணல. ஆனா அது சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்மளுடைய WWE வந்து ஜான்சனாக்கான ஒரு ஆப்பனன்ட் வந்து மேபி தேடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. மேபி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து 16ஆம் தேதி நடக்க போற ஸ்மாக்டவுனுக்கு வந்து அஃபிஷியலி வராரு அப்படிங்கிற மாரி WWE அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஸ்மாக்டவுன்ல கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அகைன் நம்மளுடைய ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணுறான்னு போயிட்டா அடுத்த நெக்ஸ்ட் பெப்பரியில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான ரீமேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய R-Truth தான் நம்மளுடைய ஜான்சனா கூட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது மேபி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஜான்சனா கூட R-Truth மோதினா நல்லா இருக்குமா, இல்லை R-Truth இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரெஸ்லர் வந்து நம்மளுடைய ஜான்சனா கூட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மோதினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற அந்த ரெஸ்லரோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. WWE இனிமேல் வருங்காலங்களில் வந்து சம்மன் ஃபேமிலி மட்டும்தான் WWE ஆட்சி செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேருப்பா இந்த சம்மன் ஃபேமிலியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தெரில. அதாவது எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய நியூ பிளட் லைன் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய சோலசிக்காவா, டாமாலாங்கா, ஜாக்கப் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஃபேக்ஷனை வந்து பிளட் லைன் 2.2 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. இப்போ அது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதாவது பிளட் லைன் அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய சோலசிக்கா வந்து ஒரு புது ஆளை வந்து இப்போ WWE இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது பேக்லாஸில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் மேபி யார் அப்படின்னு கேட்டால் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டால் மேபி தெரியாதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஜேக்கப் கோஃப் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து எல்லா ரெஸ்லிங் கம்பெனியுமே ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. அதாவது அமெச்சூர் ரெஸ்லிங்காக இருக்கட்டும், இல்லை அது இல்லாமல் ப்ரோ ரெஸ்லிங்காக இருக்கட்டும், இல்லை NJPWஆ இருக்கட்டும், இல்லை AEWஆ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து இவரோட திறமைகளுக்கான மவுசு அப்படிங்கிறது அதிகமாக கிடைச்சான்னு கேட்டால் மேபி அதிகமாக கிடச்சிச்சு. இவர் வந்து இப்போ வந்து WWEக்கு டெபியூட் ஆகிட்டார். இவர் வந்து WWEயோட கரண்ட் ராஸ்டரில் வந்து WWE புக் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் இப்போ வந்துட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஹிக்குலியோவாக இருக்கட்டும், இல்லை சில்லா பாட்டு அவரெல்லாம் வருவோன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வரல. ஆனால் ஹிக்குலியோலாம் அந்த WWEயோட அந்த ஒரு கான்ட்ராக்டில் தான் இருக்காரே தவிர இன்ன வரைக்கும் அவரை வந்து மெயின் ராஸ்டருக்கே கொண்டுட்டு வரல. அதாவது NXTக்கு என்ன அவரெல்லாம் ஹிக்குலியெல்லாம் கொண்டுட்டு வரல. அதுக்குள்ள இவரை வந்து நம்மளுடைய WWE வந்து மெயின் ராஸ்டருக்கே இறக்கிட்டாங்க. இவரோட பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மேபி போக போக தான் தெரியும். ஆனாலும் இப்போ WWE ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளோட சோலசிக்காவுக்கு கூட வந்து நம்மளுடைய ஜேக்கப் கோஃபை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளானில் இருக்காங்களாம். அது மேபி என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய சோலசிக்காவுக்கே எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் WWE வேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனாலும் அவர் கூட வந்து இப்போ ஜேக்கப் கோஃப் அப்படிங்கிறவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட மேபி பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜேக்கப் கோஃபை வச்சு நம்மளுடைய சோலசிக்கா வந்து வளர்த்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி WWE இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வச்சிருக்க அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்காக நம்மளுடைய சோலசிக்கா வந்து மேபி மோதுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய சோலசிக்கா வந்து அதாவது எந்த ஒரு டைட்டிலுமே WWEக்கு வந்து இன்ன வரைக்கும் வின் பண்ணல. ஆனாலும் வின் பண்ணாதப்ப நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது நான் வந்து உனக்கு தேவையே கிடையாது, அதாவது நீ வந்து எனக்கு தேவையே கிடையாது சோலோ, அதாவது உனக்கு தான் நான் தேவை சோலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது இல்லாமல் நீ வந்து WWEல இருந்த வரைக்கும் எந்த விதமான ஒரு டைட்டிலுமே உன்னால் வின் பண்ண முடியல, இதுக்கப்புறம் உன்னால் வின் பண்ண முடியாது. அதாவது நான் வந்து WWEக்கு வந்தால் 6 மாதத்தில் வந்து WWEயோட சிங்கிள் டைட்டிலான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை நான் வின் பண்ணிட்டேன். ஆனால் நீ வந்து 2 வருஷமாக வந்து சாம்பியன், அதாவது WWEல ஒர்க் பண்ணியிருக்க, ஆனாலும் உன்னால் எந்த ஒரு இதுவுமே வின் பண்ண முடியல. அதனால நீ வந்து எனக்கு தேவையே கிடையாது, அதாவது உனக்கு நான் தேவையே தவிர எனக்கு வந்து நீ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இல்லாமல் நீ வந்து உன்னால் முடிஞ்சா நீ வந்து சிங்கிள் டைட்டிலை வின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இதே நம்முடைய ஜேக்கப் ஆட்டோ வந்து இதுக்கு முன்னாடி பிளட் லைனில் இருக்கிறப்ப வந்து நம்மளுடைய சோலசிக்காவுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய கும்புடு குருசாமி அப்படிங்கிட்டு நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அதே நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வந்து சிங்கிள் டைட்டிலை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ தொட்டுட்டாங்க. அதுக்கான மூல காரணம் யாருன்னு கேட்டால் WWE தான். என்னென்னா அவரோட மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுடைய சோலசிக்கா ஒப்பீடியில் சோலசிக்கா வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோக்கு கீழே தான் அப்படின்னு கேட்டால் 100% உண்மை தான். ஏன்னா அதே மாதிரி நம்மளுடைய சோலசிக்காவுக்கும் நம்மளோட WWE ஊக்குவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது மேபி கொஞ்சம் டஸ்க்கு தான். ஆனாலும் இப்போ நம்மளுடைய WWEயோட ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்மளுடைய சோலசிக்கா வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்காக மேபி மோத வச்சு நம்மளோட சோலசிக்காவை கூட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக கூட WWEல நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக கூட நம்மளுடைய WWE உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வந்து சிங்கிள் புஷ்ஷில் வந்து அதாவது வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்கோ இல்லை இன்டர்கான்டினென்டல் சாம்பியனுக்கோ அதாவது அடுத்த டைட்டிலுக்கு வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வந்து ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் பிளானில் வந்து நம்மளுடைய WWE இருக்காங்களா. அதாவது இப்போ போகிற ஒரு கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால்
கேட்டால் நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய ஜாக்கப் பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை இருக்கிற மாதிரி தான் WWE காட்டுறாங்க. அது இல்லாமல் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிற மாதிரி தான் WWE காட்டுறாங்க. அதனால மேபி இவங்க 2 பேத்துக்குமே சம்மர் ஸ்லாமில் வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒருவேளை சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் நடக்கலை அப்படின்னு கேட்டால் இப்போ நம்மளுடைய சோலோ சிக்கா கூட நம்மளுடைய ஜாக்கப் கோஃப் இருக்கார். அவர்னால இவங்க கூட இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட விளாடலாம். அதாவது நம்மளுடைய சோலோ சிக்கா கூட நம்ம ஜாக்கப் கோஃப் இருக்காரு. இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜாக்கப் பாட் இருக்கானா ஜாக்கப் பாட் கூட ரிட்டர்ன்லேயும் வராது நம்மளுடைய டாமாட்டாங்க இல்லை டாமாடாங்க இவங்க யாராவது ஒருத்தர் வந்து மேபி நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு வந்து ஒரு பார்ட்னராக இருந்து இவங்க சம்மர் ஸ்லாமில் கூட இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கூட மேபி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா WWE பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய சோலோ சிக்காவோட ஜேக்கப் கோப்பை தவிர்த்து இன்னொருத்தர் வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து அதாவது சோலோ சிக்கா கூட வந்து மேபி இணைவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது மேபி எந்த ரெஸ்லராக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து வந்திருக்காது வந்து எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கிற ரெஸ்லரு WWE குப்பையில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் இவர் ஜாக்கப் கோஃபர் வந்திருக்காரு. இவருக்கு வந்து நம்மளுடைய WWE வந்து எந்த விதமான ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை நல்ல ஒரு ஸ்டோரி லைனோ மேபி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது நம்ம போக போக நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம்மா. ஆனால் இவங்களுக்கு சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய ஜாக்கப் பாட்டுக்குமான ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேபி சம்மர் ஸ்லாமில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய ஜாக்கப் பாட்டு வந்து நம்மளுடைய சோலோ கூட வந்து இனிமேல் சேருவாரான்னு கேட்டால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய ஜாக்கப் கோப்பை வச்சு தான் நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து காய் நகர்த்த போகிறாரு. ஏன்னா நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து டேரக்ட்லி நம்மளுடைய ஜாக்கப் பாட்டை அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா நம்மளுடைய அடிதாங்கிய இப்போ நம்மளுடைய சோலோ சிக்காவை சேர்த்துருக்கால ஒரு ரெஸ்லர் அவர் தான் மேபி நம்மளுடைய சோலோ சிக்கா ஜாக்கப் பாட்டு கூட மேபி ஃபியூடு போகாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இப்போ நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து ஒரு மேட்ச்சில் மோதுறாருங்கிட்டா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சோலோ சிக்காவை அமுச்சு விட்டார்ல அது மாதிரி இப்போ நம்மளுடைய ஜாக்கப் பாட்டு கூட வந்து நம்மளுடைய சோலோ வந்து ஒரு ஃபியூடு போராடம்கிட்டா நம்மளுடைய சோலோ சிக்காவை ஃபியூடு போகாமல் நம்மளுடைய ஜாக்கப் கோஃபை வந்து மேபி அந்த ஒரு ஸ்டோரியில் இது பண்ண வச்சு அதுக்கப்புறம் வேணால் நம்மளோட தலைவனான சோலோ சிக்காவை வந்து அந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ போகிற ஒரு ஸ்டோரி வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. சம்மர் ஸ்லாமில் வந்து நம்ம வந்து சோலோ சிக்காவா ஜாக்கப் பாட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.